வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இட்டாலியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இது ரொம்ப பேசிக்கான வெஜிடபிள்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக நான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை யார் வேணாலும் பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுருக்கேன். இதில் நம்ம பாஸ்தா வேக வைக்க போகிறோம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்குறதுனால உங்களுக்கு பாஸ்தா ஒட்டாமல் வரும். இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாஸ்தா எவ்வளோ நேரம் கொதிக்கணுங்கிறது பேக் பின்னாடியும் இருக்கும். இல்லை நீங்களே பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை நம்ம குழையவும் விட்டுறக்கூடாது, கரெக்டான பதத்தில் எடுத்துடணும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் அலசிட்டு வச்சுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடுங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் திக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த செட்டு பால் சேர்க்கலாம். ஸோ 1/2 கப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் ஈஸியாகவே வந்துடும். மொத்தமாக ஃபுல் பாலையும் ஒரே செட்டாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த க்ரீமியாக வர்றது ரொம்ப லேட் ஆகும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பால் சேர்க்கும் போது லைட்டாக அந்த க்ரீமினஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் அது மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். நான் ஓவராலாக 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் Oregano, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். இதோட நான் பாஸ்தாவையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க பாஸ்தா அளவுக்கு இந்த அளவுக்கு சாஸ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாஸ் பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா கடைசியாக கூட நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ நல்லா பேலன்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். சீஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாகவே வரும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு. இது டின்னர் டைமுக்கு ரொம்பவே சூப்பர்பான ரெசிபி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் டோஸ்டட் ப்ரெட் இல்லாட்டி கார்லிக் ப்ரெட்டோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.